மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் எப்படின்னா மனசில் உள்ள அந்த சிந்தனை என்பது சற்று பாதிக்கும். இப்போ முக்கியமாக ஒரு சமாச்சாரத்தை பற்றி இப்போ சொல்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வேற ஒரு சமாச்சாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய முக்கியத்துவம் அதில் பாதிக்கப்படும். இப்போ எந்த ஒரு காரியத்தை நாம் முடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதில் தடைகள் ஏற்பட்டு அதிலேருந்து நம்ம மாற்றங்களை வந்து அப்புறம் ஏன் இந்த இதை செஞ்சோம், நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் இதல்லவா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் நிகழலாம். அதனால் ரொம்ப நம்ம காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி காரியத்தில் கண்ணாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நீங்கள் நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க முடியும். டீவியேஷன்ஸு, அதாவது அதுலேருந்து வந்து பல திருப்பங்கள், சில அதாவது நம்ம கவனக்குறைவு ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழல்கள் இதெல்லாம் தென்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம் நிலவும். பரணி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சில எதிர்பாராத சில சோதனைகள், சில பின்னடைவுகள், புதிய பிரச்சனைகள் உருவாவது, நம்ம உல்லாசமாக இருக்கக்கூடிய அந்த மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரும்புள்ளி மாதிரி சில வருத்தங்கள் இதெல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தெய்வ நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்க வேண்டியது அவசியம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நீங்கள் கவனமாக செயல்படும் பொழுது பல வெற்றிகள் ஏற்படும். ஆனால் கவன சிதறல்களால் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் கூட சரியாக முடியாமல் போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் சற்று அலைச்சல்கள் இருக்கலாம். தேவையில்லாத சில செலவுகள் ஏற்படும். சில நேரங்களில் நீங்கள் அவசியமே இல்லாமல் உங்கள் நேரத்தை வந்து நீங்கள் செலவிட்டு கொண்டு இருப்பீர்கள். அப்போது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் என்பதை நடக்காமல் பாதிக்கப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும். இதுக்கு வெளியிலேருந்து எந்த காரணமும் இல்லை, அதுக்கு நீங்களே காரணமாக இருப்பதற்காக ஒரு வாய்ப்பு இருப்பதால் நேரத்தை திட்டமிட்டு அந்த நேரப்படி அந்த சில காரியங்களை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது ஒரு உருப்படியான நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். கவனத்தோடு செயல்பட வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காலுக்கும் ரொம்ப இணக்கமான நல்ல சூழல்கள் தென்படுகின்றன. இருந்தாலும் கவனத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். மிருகசீஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சில தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருப்பதால் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக தேவையில்லாத சில சண்டைகள், சில பிரச்சனைகளில் தலையிட்டு அதனால் வரக்கூடிய தொல்லைகள் வந்து உங்களை வாட்டும். அதனால் நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து ஒரு நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு நட்பான சூழ்நிலைன்னு சொல்லலாம், அது ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து சிறப்பான நல்ல பலன்கள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக அமைகிறது. ஆனால் ஓரளவு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் நல்ல பலன்களே ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், குறிப்பாக உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டதாகவோ இல்லை புதியதாக ஏதாவது அதாவது நம்ம
சுயதொழிலில் ஈடுபட்டு அதில் புதுசாக சில விஷயங்களை வந்து நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சாலோ, இல்லை தூரதேச பிரயாணங்களை பற்றி திட்டமிட்டு இருந்தாலோ நல்ல பலன்களே உங்களுக்கு ஏற்படும். இணக்கமான ஒரு சூழல் தென்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலுமே வந்து சிறப்பான ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய அளவில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பது போன்ற தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் ஏற்படும். அவர்கள் எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் நல்ல வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை தேடித்தரும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இது அமைந்திருக்கிறது. ஒரு சரணாகதி தத்துவம் என்று சொல்வார்கள். அதாவது நம்மளுடைய கடமையை நம்ம வந்து பரிபூர்ணமாக செஞ்சுட்டு மற்ற விஷயங்களை தெய்வத்திடம் விட்டு விடுவது. நன்மையோ தீமையோ அப்பா இது ஒன்னால் நடந்தது என்ற ஒரு கண்ணதாசனுடைய பாட்டில் வர்றது போல, நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதியை நாடும்பர். அது மாதிரி ஒரு மனப்பாங்கோடு மனப்போக்கோடு செல்லும் பொழுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். இல்லைன்னா மனசில் சில தேவையற்ற கவலைகள், சில அரிப்புகள் இதெல்லாம் தான் வந்துட்டுருக்கும். அதனால் சில நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு மனோநிலையோடு செயல்படுவது ரொம்ப முக்கியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் புதிதாக தோன்றும். நினைத்த காரியங்கள் எதுவுமே நினைத்தபடி நடக்காது. அதனால் ரொம்ப ஒரு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு பின்னடைவுகள் ஏற்படும். இருந்தாலும் தெய்வத்துடைய நம்பிக்கையின் பேரில் நன்மைகள் ஏற்படலாம். தெய்வ நம்பிக்கையோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு வந்து சேர வேண்டிய பல நன்மைகள் நமக்கு இன்று வராமல் தாமதப்படலாம். சில நேரங்களில் மன கிளேசங்கள் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து ஒரு பேலன்ஸ்டு வியூவாங்க, அது மாதிரி சமநிலை தவறாமல் நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்கள் எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தீர்மானமான சிந்தனையும் கடுமையான உழைப்பும் நன்மையை தேடித்தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதிலையும் பட்டுப்படாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத சில பிரச்சனைகள், தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் உங்கள் கையில் வந்து சேரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களில் ஈடுபடுவீங்க. இதுவரையில் நீங்கள் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலதிபர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும், தங்கள் தொழில்களை வந்து பெருக்குவதற்கான சில நல்ல பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கும், புதிய கம்பெனிகள் போன்றதை துவக்குவதை பற்றிய ஒரு சிந்தனைகளுக்கும் அற்புதமான நாளாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். இதில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்குது. அதே போல் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான ஒரு தினமாகவும், இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலும் நல்லபடியாக அமையும்னு சொல்லலாம். தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் இருக்கும். சில பிரச்சனைகள் பூதாகரமாக வந்து நிற்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை தொடங்கக்கூடிய நாயகனே நீங்கள் தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த தொடங்கிய பிரச்சனைகளை முடித்து வைக்க வேண்டியதும் உங்கள் பொறுப்பில் தான் வந்து விழும்.
எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சில அதிர்ஷ்டமான திருப்பு முனைகள் ஏற்பட்டு அதனால் நல்ல நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய திருப்பங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு தினமாக அமையும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினம். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புகள் வெளிப்படும். நல்ல தினம், லாபத்தை தரக்கூடிய நல்ல தினம். சில சுப காரியங்கள் நடக்கலாம். குழந்தைகளை எதிர்பார்த்திருப்போம், குழந்தை பிறப்பு, இல்லை ஒரு திருமணம் பற்றிய நல்ல பேச்சுவார்த்தைகள், காதல் போன்ற விஷயங்கள், வெற்றி வாய்ப்புகள் போன்றவை எல்லாம் நிகழக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையான பலன்களே ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உண்டு, கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் பண நஷ்டமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு சேர காத்திருக்கின்றன. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ இல்லை சில புதிய ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கோ உகந்த தினமாக இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகளில் அதிர்ஷ்டம் என்பது சிறப்பாக கை கொடுப்பதால், முயற்சியும் அதிர்ஷ்டம் கலந்ததால் 100க்கு 100% உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளாக நடக்கக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் உத்திராட நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காலுக்கும் சிறப்பான பலன்கள், எதிர்பாராத நன்மைகள் சேரும். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில முக்கியமான செய்திகள் உங்கள் காதுகளுக்கு சேரும். அதனால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். முக்கியமாக உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு தினம். பலர் உங்களை நாடி வருவார்கள். உங்களுடைய யோசனைகளை கேட்பதற்கு ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. அதே போல் யோசனைகளும் நீங்கள் வாரி வழங்குவீர்கள். உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, மன திருப்தியை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் உங்கள் அபிலாஷைகள் பூர்த்தியாகும், சந்தோஷத்தை தரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தன லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்குகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். பல விதங்களிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற சில குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகளை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினம். சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அதில் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கிறது. தனவரவு என்பது சிறப்பாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடுமையான உழைப்புக்கு பின் வெற்றி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக அமைந்துவிடும். அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு ஏற்படும்.